அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் நம்மளுடைய சருமத்தை ரொம்பவே பளபளப்பாகவும் ரொம்பவே வெண்மையாகவும் காட்ட பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸை பற்றி தான் இனி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக பெண்களுக்கு அவங்களுடைய சருமத்தை ரொம்பவே பளபளப்பாகவும் ரொம்பவே வெண்மையாகவும் காட்ட ரொம்பவே விரும்புவாங்க. இதே போல் ஆண்களுக்கும் அந்த ஆசைகளும் இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை இரு பாலருமே பயன்படுத்தலாம். மேலும் இந்த டிப்ஸ் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் இது செட் ஆகிடும். அலர்ஜியோ இல்லை மற்ற சைடு எஃபெக்டோ எதுவுமே வராது. மேலும் கருமையாக இருக்கிறவங்க நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 20 நாட்களில் உங்களுடைய சருமம் வெண்மையாகும். மேலும் உங்களுடைய சருமத்தை பாதுகாத்து ரொம்பவே பளபளப்பாகவும் உங்களுக்கு உங்களுடைய சருமம் தெரியும். இந்த டிப்ஸை நீங்கள் வெறும் 20 நாள் மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதனுடைய பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த டிப்ஸை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கேரட், ஒரே ஒரு தக்காளி, இது ரெண்டுத்தை வச்சு தான் இனி நம்ம இந்த டிப்ஸை பண்ண போகிறோம். முதல்ல கேரட்டை தோல் சீவாமல் இரு முனைகளிலும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக தக்காளியும் அதே போல் கட் பண்ணி மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டதுக்கப்புறமா இந்த இரண்டுத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஒரு தனி கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட பசும் பாலை ஆட் பண்ணணும். பசும் பால் எப்படி ஆட் பண்ணணும்னா, ஒரு 1/2 கப்புக்கு ஒரு 1/4 அளவுக்கு பாலை ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஒரு பேஸ்ட் தன்மையில் இருக்கிற அளவுக்கு பாலை ஆட் பண்ண பார்த்துக்குங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் தினமும் தூங்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களுடைய முகத்தில் இந்த பேஸ்ட்டை எடுத்து உங்களுடைய சருமத்தில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே காய வச்சிருங்க. காய வச்சதுக்கப்புறமா ஒரு கூலிங் வாட்டரால் உங்களுடைய முகத்தை கழுவணும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் 20 நாளைக்கு மட்டும் பண்ணால் போதும். உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே ஒயிட்னிங்காகவும் க்ளோவாகவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். மேலும் இந்த டிப்ஸை ஆண்களும் சரி பெண்களும் சரி இரண்டு பேருமே பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.